மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து திமுக எம்பி சிவா பேசிய கருத்துக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி திமுக எம்பி சிவாவிற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அதில் பெருந்தலைவர் காமராஜர் நேர்மைக்கும் நிர்வாக திறமைக்கும் மட்டுமல்ல எளிமைக்கும் பெயர் போனவர் என்பதை உலக அறியும். தமிழ்நாட்டில் காமராஜர் கால்தடம் படியாத இடம் ஏதாவது இருக்கிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் பயணம் செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த மூளை முடுக்குகளில் எல்லாம் ஏசி அறைகளும் 5 நட்சத்திர விடுதிகளும் இல்லை. ஒரு முதலமைச்சராக அரசினர் விடுதியில் தங்கி வெப்பம் அதிகமாக இருந்தால் மரத்தடியில் கட்டிலை போட்டு உறங்கியவர் காமராஜர். தனக்கு காவலாக நின்றவர்களை கூட உறங்க சொல்லிவிட்டு தனித்தே உறங்கி பழக்கப்பட்ட எளியவர். அவர் ஏசி அறை இல்லாமல் உறங்க மாட்டார் என்று சகோதரர் திருச்சி சிவா அவர்கள் சொல்வது உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது. எமது தலைவர் காமராஜருக்கு எதிராக கடந்த காலத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பரப்பப்பட்ட கட்டுக்கதைகளின் தொடர்ச்சியாகவே இதை பார்க்க வேண்டியுள்ளது. காமராஜர் வாழ்ந்த வீட்டிற்கு காங்கிரஸ் கட்சி வாடகை கொடுத்து வந்தது. அது அவரது சொந்த மாளிகை என்பது போன்ற திமுக பரப்பிய கட்டுக்கதைகளாலேயே காமராஜர் என்ற இந்த மண்ணின் மாபெரும் ஆளுமை தேர்தல் களத்தில் வீழ்த்தப்பட்டார் என்பது வரலாறு. காமராஜருக்கு எதிராக பரப்பப்படுகின்ற கட்டுக்கதைகளுக்கு சரியான பதிலடி கொடுக்காமல் இருந்தால் காமராஜர் ஆன்மா நம்மளை மன்னிக்காது. அவரின் பெயராலேயே காங்கிரஸ் கட்சி தமிழ் மண்ணில் இன்றளவும் அரசியல் களத்தில் நிற்கிறது என்பதை ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல காங்கிரஸ் தலைவர்கள் திருச்சி வேலுசாமி, செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.